ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு பவுலில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நார்மல் ஜவ்வரிசி நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கணும். இதே 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே கரெக்டாக 1 மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும். இப்போ ஜவ்வரிசியை நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியில் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்து திரும்பவும் இந்த மிக்ஸை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அரைச்சிருந்துருக்கணும். 1-2 ஜவ்வரிசி சரியாக அரைக்காமல் இருந்தாலும் அது வந்து வெந்து வரும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து சேர்த்து அரைக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஊற வைக்கணும் தேவையில்லை, இந்த மாவு அப்படியே நம்ம வந்து சுட்டு எடுக்கலாம். நல்லா வந்து உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடிசை கட் பண்ணுது, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசை கட் பண்ணுது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவினது, 1லேருந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் அளவு சீரகம், உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டு கையால் கூட பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் கேரட் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். மற்ற வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அடியில் நல்லா அந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்த மாவு நல்லா ஒரு கரண்டி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது, இந்த மாதிரி ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. லேசாக மட்டும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கலந்து எடுத்த இந்த வெஜிடபிள் மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வந்து வேகும். சிம்மில் வச்சு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறமா திருப்பி போடலாம். திருப்பி விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாவு வந்து மெல்லிசாக ஊற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் மெல்லிசாக விடுறதை விட இந்த மாதிரி ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே உங்களுக்கு விருப்பமான காய்கறி கொஞ்சம் உப்பு மிளகு சேர்த்து எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்து சுட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.